மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, அண்மை காலமாக நம் மக்களிடையே இந்த நட்ஸ் மற்றும் விதைகள் சீட்ஸ் எடுக்கிறதுக்குரிய அவேர்னஸ் நிறைய வந்துருச்சு. ஆனா எடுக்கும் பொழுது அளவு கரெக்டா எடுக்கலாமா, இது நமக்கு ஏற்றதா, இந்த முறை ஏற்றதா அப்படிங்கிறத பண்றது கிடையாது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் யூடியூப்ல பார்த்தோ இல்ல செவிவழி செய்தியாவோ கேட்டு பண்ணிடுறோம். ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்றோம் அப்படின்னா, இல்ல இந்த மாதிரி நட்ஸ் எடுக்கக்கூடாது, சீட்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தவறான ஒரு எண்ணோட்டத்துக்கு வந்து போயிடும். ஸோ அப்ப நட்ஸ் அண்ட் சீட்ஸ் டெய்லி நம்ம எடுக்கிறோமா, அப்ப எடுக்கிறவங்க எதை கவனத்துல கொள்ளணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்துதான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ நட்ஸ் அப்படிங்கிறது நார்மலா நம்ம முந்திரி, பாதாம் இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம வால்நட் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துட்டு இருக்கோம். ஸோ சீட்ஸ் அப்படிங்கிறப்ப இன்னைக்கு சீட்ஸ்னு ஒரு தெரப்பியே ஒரு இதா சைடா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க விதைகளை வச்சு. ஆக்சுவலா விதைகளை வச்சு தெரப்பி அப்படிங்கிறது நிறைய சைனீஸ் மெடிசன்ல தான் வந்து அதனுடைய தோற்றம் வந்து இருந்தது. நம்ம எல்லாம் பினிஷ்டு மெடிசன்ஸா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த விதைகள்ல இன்னைக்கு பூசணி விதை, ஆளி விதை, அரிசி விதை, ஹாலின் விதைகள், இந்த மாதிரி நிறைய ஹெம் சீட்ஸ், இந்த மாதிரி நிறைய விதைகள் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம அந்த சீட்ஸ் அப்படிங்க பொழுது என்ன அப்படின்னா, ஒரு 3-4 டீஸ்பூன் வந்து எடுக்கலாம். அது மாதிரி நட்ஸ் அப்படிங்கிறது மேக்சிமம் ஒரு நாளைக்கு 4 வகையான நட்ஸ் வந்து எடுக்கலாம். இதுவும் வந்து எது நமக்கு வேணும், எது நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறதையும் நம்ம முடிவு பண்ணும். ஃபர்ஸ்ட் நட்ஸ் எடுக்கிறவங்க எதை வந்து கவனத்துல கொள்ளணும் அப்படிங்கிறப்ப, நட்ஸ் எடுக்க கரெக்டான டைம் எது டாக்டர் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக காலை நேரம் இல்ல இந்த இடையில ஸ்நாக்ஸ் மாதிரி எடுக்கிறாங்கன்னா ஓகே. ஆனா மாலை பொழுதுக்கு அப்புறம் நட்ஸை எடுக்கிறத வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம், ஸ்டாப் பண்றது நல்லது. ஏன்னா அது செரிமானம் ஆவதற்கு கொஞ்சம் கடினத்துவம் ஏற்படும். ஸோ பெஸ்ட் திங் வந்து மார்னிங்ல எடுக்கிறது, இல்லை இடைப்பட்ட நேரத்துல வந்து ஸ்நாக்ஸா எடுக்கலாமே தவிர இரவெல்லாம் ஊற வச்சு நம்ம நட்ஸ் ஷேக் குடிக்கிறது அவ்வளவு சரியான ஒரு விஷயம் கிடையாது. அடுத்து நட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நட்ஸை ஒன்று ஊற வச்சு அந்த மாதிரி தான் எடுக்கணும், இல்லைன்னா லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். சில சமயம் முளை கட்டி அந்த மாதிரி வந்து எடுக்கலாம். என்ன காரணம் அப்படிங்கிறப்ப, இந்த நட்ஸ் வந்து அதுல இருக்கக்கூடிய கோட்டிங் கொஞ்சம் அதுல ஃபைட்டிக் அமிலம் வந்து இருக்கு. இந்த ஃபைட்டிக் அமிலம் என்ன பண்ணும் அப்படின்னா, டைஜஷன் ஆகிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது உள்ள போறப்ப நம்ம மற்ற உணவு எடுக்கிறோம் பாத்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து நம்ம ரத்தத்துல உறிஞ்ச விடாமல் வந்து ஒரு தடைக்கரலா இருக்கும். ஸோ அதனாலதான் பாதாம ஊற வச்சு தோல் உரிச்சு சாப்பிட சொல்றது. அதே மாதிரி ஊற வைக்கும் பொழுது அது கொஞ்சம் ஈஸியா இதா இருக்கும். அப்ப நமக்கு செரிமானம் பண்ணுவதற்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். அது ஒண்ணு. அடுத்து ரோஸ்ட் பண்றதும் காரணம் அதுதான். ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி சாப்பிட்டோம்னாலும் அதனுடைய அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது நம்ம நட்ஸ் சாப்பிட்றப்ப நம்ம கவனத்துல கொள்ளணும். அடுத்து சீட்ஸ் சாப்பிடும் பொழுது நம்ம கவனத்துல கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில சீட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா நல்லது. குறிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பூசணி விதை, சூரியகாந்தி விதை இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுக்கும் பொழுது நமக்கு ஈஸியா வந்து டைஜஷன் ஆகும், நம்ம மெல்றதுக்கும் ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். அடுத்து இந்த சியா சீட்ஸ், சப்ஜி விதை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாக்ஸ் சீட்ஸ், இதெல்லாம் ஊற வைக்கிறது நல்லது. யூஸ்வலா ஃபிளாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸ் எல்லாம் நம்ம தண்ணீர்ல ஊற வச்சோம்னா கொஞ்சம் உப்பும். ஸோ இதை நம்ம அப்படியே வாயில போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வயிற்றுக்கு போன பிறகு அங்க இருக்கக்கூடிய நீரோட சேர்த்து இது பண்றப்ப இது கொஞ்சம் வீங்கும். அப்ப நமக்கு என்ன ஆகும், அதாவது ஸ்வெல்லன் ஆகும். ஆகும் பொழுது நமக்கு என்னன்னா ஒரு அஜீரணம், வயிறு உப்புசம் போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதனால இதுல ஊற வச்சு எடுக்கிறது நல்லது. ஊற வச்சு நம்ம என்ன செய்யலாம், அரைச்சுக்கலாம், இல்ல ஊற வச்சு வந்து சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த சியா சீட்ஸ், சப்ஜா விதை, இந்த பிளாக் சீட்ஸ் இதெல்லாம் வந்து எடுக்க ஒரு நல்ல மீடியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயிர், மோர் இதனுடன் சேர்த்து எடுக்கும் பொழுது இதனுடைய அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஏன்னா இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வேற இருக்கு. ஸோ அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மீடியத்தோட சேர்த்து எடுத்தாங்கன்னா அதோட அப்சார்ப்ஷன் வந்து நல்லா இருக்கும். இந்த நட்ஸ் சீட்ஸ் எடுக்கும் பொழுது ஃபைட்டிக் அமிலம் இன்னும் சிலதுல இருக்கக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மலாவே வந்து என்னன்னா ஒரு அளவுக்கு மீறி நம்ம எடுத்துட்டோம், இல்ல ஏற்கனவே நமக்கு அடிக்கடி சிறுநீரகத்துல கற்கள் ஏற்படக்கூடிய
வாய்ப்பு இருக்கு, சிறுநீரக தொற்று யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா முடிந்த அளவு அவங்க மருத்துவர்களை கேட்டு எடுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா இல்லைன்னா ஈஸியா சிறுநீரக கற்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி சீட் சைக்கிள் கூட எடுத்துட்டு வருவாங்க பிசிஓஎஸ்க்குலாம். ஸோ சீட் சைக்கிள் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அவங்க ஸ்கேன் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்துல வந்து கற்கள் இருக்கும். நிறைய பேருக்கு ஏசிம்டமேட்டிக்கா இருக்காது, இருக்கும் வலிகள் கூட எதுவுமே இருக்காது. ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிந்த அளவு இந்த மாதிரி சீட்ஸ் நட்ஸ் எடுக்கும் பொழுது கூட லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறது கொஞ்சம் ஈஸியா வந்து இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் இதுல ஆக்சலைட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து உடைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த லெமன் ஜூஸ்க்கு வந்து இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி வந்து லெமன் ஜூஸோட எடுக்கணும். இருப்பினும் உங்களுக்கு சிறுநீரக கற்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னா பார்த்துட்டு எடுக்கிறது தான் வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்றோம். அடுத்து எவ்வளவு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அளவு வந்து இருக்கு. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு எடுக்கலாமா அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் பாதாமை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பர்பஸ்க்கு வந்து நீங்க எடுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன நோய். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோ கார்ப் டயட், அப்புறமேட்டுக்கு பாலியோ டயட், கீட்டோ டயட்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பாதாம் உங்க காலையில பிரேக்ஃபாஸ்டாவே வந்து 50 எடுப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு பிரச்சனை வந்து கிடையாது. இல்லைன்னா சும்மா கொஞ்சம் சத்துக்கு நம்ம எடுக்கிறோம், அதுல ரிச் வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் இ இருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் ஓரளவுக்கு எடுக்கணும் அப்படின்னா பார்த்து தான் எடுக்கணும். ஸோ அவங்க மேக்சிமம் ஒரு நாளைக்கு 10க்கு மேல மிகாமல் வந்து பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து வால்நட். ஸோ வால்நட்டை பொறுத்த வரைக்கும் வயதானவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். குறிப்பாக இந்த வயதானவர்களுக்கு இந்த ஞாபக ஆற்றல் மறக்குதெல்லாம் பாத்தீங்களா, அதுக்கு வால்நட் நல்ல ஒரு விஷயம். ஸோ அவங்க வால்நட் எவ்வளவு எடுக்கலாம்னா நம்ம வால்நட் பார்ப்போம். அந்த உடைச்சது பாதி இருக்கு பாத்தீங்களா, அது மேக்சிமம் 7 வந்து எடுக்கலாம். ஸோ இந்த 7 எடுத்துட்டு உங்களுக்கு பசி எடுத்ததுன்னா வயதானவர்கள் சாப்பிடுங்க. இல்ல அப்படின்னா இதையும் சாப்பிட்டு அதையும் சாப்பிட்டு அஜீரணத்தை வந்து ஏற்படுத்திக்க கூடாது. இல்ல நீங்க நான் ஒருவேளை அந்த பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுற பழக்கம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு சாயந்தரம் ஆன உடனே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த ஹேபிட்டை விட்டுட்டு ஒரு 7 பாதியாக உடைத்த, அதாவது அந்த பாதியா உடைச்சது எண்ணிக்கை 7ல வந்து சாப்பிடலாம். அது ரொம்ப நல்லது. இல்ல சும்மா நான் பல நட்ஸோட சேர்ந்து கலவையா சாப்பிடுறேன் அப்படின்னா 2 பாதியாக உடைத்த வால்நட் சாப்பிடுங்க எண்ணிக்கையில. அது போதுமான அளவா வந்து இருக்கும். அடுத்து பிஸ்தா போன்றவை எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 10 வந்து சாப்பிடலாம். மற்ற நட்ஸோட கலவையில சாப்பிட்டீங்க அப்படின்னா 3க்கு மேல வந்து ஏறக்கூடாது. ஸோ இது மாதிரி நம்ம பார்த்து வந்து தான் அதை எடுக்கணும், ரொம்ப அதிகமா வந்து எடுக்கக்கூடாது. முந்திரி, வேர்க்கடலை. ஸோ இது ரெண்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கார்போஹைட்ரேட் லெவல்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இன்னும் சில இதுல இது வந்து பாத்தீங்கன்னா நட்ஸோட கணக்கிலே வராது, வேர்க்கடலையெல்லாம் அந்த கணக்கிலே வராது. ஸோ அதை முடிந்த அளவு நம்ம இந்த நட்ஸ் சத்துக்காக சாப்பிடுங்கிறப்ப அதை அவாய்ட் பண்றது நல்லது. அதே மாதிரி எனக்கு ஏதாவது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் அதை அவாய்ட் பண்றது வந்து நல்லது. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சூரியகாந்தி விதை. ஸோ சூரியகாந்தி விதை வந்து சைனீஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சைனீஸ், ஜாப்பனீஸ்லாம் அவங்க சாப்பிடும் பொழுது இந்த விதையை வந்து பக்கத்திலேயே வச்சிருப்பாங்க. அதை உடைச்சு ஆக்சுவலா அவங்க அந்த கவரோட இருக்கும், அதை உடைச்சு வந்து அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ஸ்நாக்கா வந்து எடுத்துக்கலாம். அப்ப நல்லா வந்து என்னன்னா ஒரு சின்ன பவுல் இருக்கு பாத்தீங்களா, நமக்கு ஹோட்டல்ல காய்கள்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த சின்ன பவுல் அளவுக்கு நம்ம லைட்டா ரோஸ்ட் பண்ணி சூரியகாந்தி விதையை வந்து நம்ம சாப்பிடலாம். அதனோட நம்ம மஞ்சள், மிளகுத்தூள் நம்ம டேஸ்டுக்கு ஏத்தாப்புல வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி பம்கின் சீட். ஸோ பம்கின் சீட் மேக்சிமமா எவ்வளவு சாப்பிடலாம் அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சாப்பிடலாம். இதை தனியா ஸ்நாக்ஸா வந்து சாப்பிடலாம். அடுத்து பிளாக் சீட்ஸ் எவ்வளவு சாப்பிடலாம் அப்படின்னா 2 டீஸ்பூனுக்கு மேல எடுக்கக்கூடாது, பவுடர் பண்ணது. அடுத்து சியா சீட்ஸ் எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னா 1 டீஸ்பூன் தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதற்கு மேல ஒரு நாள் டோஸ்க்கு வந்து போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஊறுனா அந்த உப்புறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் 1 டீஸ்பூனுக்கு மேல போடாதீங்க. அதிக அளவுல சீட்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னா அது கண்டிப்பா சூரியகாந்தி விதை தான் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் அதிகமா சாப்பிடலாம். ஸோ இப்படி ஒரு டயட் பேட்டர்னை நம்ம இந்த சீட்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் தரும், புரதங்கள் கிடைக்கும். குறிப்பாக இந்த சைவத்தை மட்டும் நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்காது. அவங்களுக்கு இந்த சியா சீட்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் நல்ல ரிச் சோர்ஸ் ஆஃப் ஆல்பா லினோனிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. ALA வந்து அதுல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால நம்ம கலவையா எடுத்தோம்னா எல்லாத்துலயும் கொஞ்சம் மினிமமா எடுத்துக்கோங்க. ஸ்நாக்ஸா சாப்பிடலாம் அப்படிங்கிறப்ப
வயதானவர்கள் வால்நட்டை ஸ்நாக்ஸா சாப்பிடலாம். அதே மாதிரி சூரியகாந்தி விதை, பூசணி விதையை வந்து ஸ்நாக்ஸா சாப்பிடலாம். சொன்ன லிமிட்டேஷனை விட இல்ல மற்ற எல்லாத்தையும் ஊற வச்சு காலையில அரைச்சு காலையில எடுத்துக்கோங்க. தயவு செய்து இரவு நேரத்துல எடுக்காதீங்க. நன்றி.